செகண்ட் கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேவிட் ஓப்பன் அ ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இன் அ பேங்க் and deposited 300 rupees per month for 2 years. If he received 7,725 at the time of maturity, find the rate of interest. Again rate of interest தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த சம்மும் சேம் அதே மாடல் தான், ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ டெபாசிட்டட் 300 rupees per month அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 300 rupees. ஸோ n வந்து 2 years. அப்புறமா he received at the time of maturity ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா எம்வி வந்து 7725 rupees வந்து இது பண்ணியிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் 100 into 12 into n into நீங்கள் சம் போட போக ஃபாஸ்ட்னஸ் வந்து இன்னும் அதிகமாகணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போடணும். பிகாஸ் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். லைக் ஒரு சம்முக்கு வந்து 3 or 4 minutes தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் சம் போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இன்ட்டு n வேல்யூ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணல இன்னும். ஸோ 2 yearsனால் 24 months. So 24 plus 1 25 by 2. So இது கேன்சல் பண்ணால் 2 times 2 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ I equal to 25 into 3 75 R தான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ. மெச்சூரிட்டி வேல்யூவோட ஃபார்முலா P into N plus Rன்னு சொல்லணும். மெச்சூரிட்டி வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 7725. 7725 equal to P ஓட வேல்யூ வந்து 300, N ஓட வேல்யூ 24 ப்ளஸ் R ஓட வேல்யூ வந்து I மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், I இது ஐயோட வேல்யூ வந்து 775 R. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 24. ஸோ 12 6 7 70 72 00 plus 75 R 7725. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நம்பர்ஸ் எல்லாம் இது வந்து ஆல்ஃபபெட் இருக்குது, அதாவது வேரியபிள். ஸோ இதை வந்து ஒரு சைடு வைக்கணும். கான்ஸ்டன்ட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மூவ் பண்ணிக்கணும். 7725 minus 7200 equal to 75 R. இப்போ சப்ராக்ட் பண்ணனா 255. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆராக வருது. ஸோ ஆர்கிட்டேருந்து ஆர்லேருந்து 75 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு பண்ணால் ஸோ கேன்சல் பண்ணலாம். 725 by 75 கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள்லன்னா 25 டேபிள்லே கேன்சல் பண்ணலாம். 3 times இது வந்து 2 times 50, 2 கேரி ஓவராக இருக்கும். 25னா 1 time. ஸோ 1 time 7 time. ஸோ ஆரோட பர்சன்டேஜ் வந்து 7%. இப்போ பாருங்கள், எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போது ஆரோட வேல்யூ நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணலைனாலும் இந்த ரஃப் காலமில் இமீடியட்டாக கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ சைட் பை சைடு வந்து ரஃப் காலம் கிளியராக நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரஃப் காலத்துக்கும் உங்களுக்கு சப்போஸ் கிளாரிஃபிகேஷனுக்கு இங்கேயும் பார்ப்பாங்க. ஸோ இதை கிளியராக எழுதிக்கோங்க. Hope you all got this sum. We'll catch you in the next video. Bye bye.